இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா அதிக புரத சத்து உள்ள பாசிப்பருப்பு புட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அரிசி புட்டு, ராகி புட்டு இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். இந்த பருப்பு புட்டு பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவும் நல்லது, ரொம்பவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த புட்டு செய்கிறதுக்கு பாசிப்பருப்பை நம்ம ஊற வச்சுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு எடுத்துருக்குறாங்க. இதை நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த கழுவின பருப்பை குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா 2 மணி நேரமாக பருப்பு ஊறிடுச்சு. இந்த கழுவின தண்ணியை நல்லா சுத்தமாக வடித்து எடுத்துட்டு இதை கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ நம்ம உளுந்து அரைப்போம் பார்த்திங்களா, இட்லி தோசை மாவுக்கு அதே மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் கிரைண்டரில் தான் ஆட்டி எடுக்க போகிறேன். பாட்டிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்ம உளுந்து பொங்கி அப்படியே எழுந்திரிச்சு வரும் பார்த்திங்களா, ஆட்ட இந்த மாதிரி இருக்கணும். இதில் நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. இது ஆட்ட அந்த ஊறின பருப்புலேருந்தே தண்ணியில் உங்களுக்கு இந்த அளவுக்கு அரைச்சி வந்திருக்குங்க. இப்போ இந்த அரைச்ச மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சப்பையாக இட்லி ஊற்றுறப்ப வந்துடும். ரொம்ப கெட்டியாகவும் இருந்தாலும் ஹார்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி மெத்துன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஆட்டின மாவை இட்லி மாதிரி அவிச்சு எடுக்க போகிறோம். உங்கள்கிட்ட சாதாரண இட்லி கொப்பரை தான் இருக்குது அப்படின்னா துணி வச்சும் அவிச்சு எடுத்துக்கலாம், இல்லை எண்ணெய் தடவி அவிச்சு எடுத்துக்கலாங்க இட்லி மாதிரி. நான் தட்டு இட்லி வச்சுருப்போம் இல்லையா, அந்த தட்டில் நெய்யோ எண்ணெயோ கொஞ்சம் நல்லா தடவிட்டு இந்த மாதிரி ஊற்றி இட்லி மாதிரி அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச மாவுலன்னு பார்த்திங்கன்னா 4 தட்டு இட்லி ஊற்றுற அளவுக்கு மாவு கிடச்சிருக்கு 1 கப்பு பருப்புக்கு. இப்போ இதை வேக வச்சுக்கலாங்க. இதை வேக வைக்கிறது எப்போதும் நம்ம இட்லி அவிச்சு எடுப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இட்லி கொப்பரையில் வச்சு குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம். நீங்கள் சின்ன இட்லியாக ஊற்றுனீங்கன்னா 5 நிமிஷத்தில் வெந்துடும். இந்த மாதிரி நான் தட்டி இட்லி ஊற்றிருக்கேன் அப்படிங்கிறதுனால ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க, எடுத்துட்டேன். இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் ஒரு டூத் பிக்கோ இல்லை கையில் தண்ணி தொட்டுட்டு நீங்கள் எப்போதும் இட்லி வெந்துருச்சான்னு நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கலாம். அப்படி இல்லைனா மேலே அப்படி தட்டி பார்த்திங்கனாலே உங்களுக்கு மாவு ஒட்டாமல் இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கும். இப்போ சூடோடு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒழுங்காக எடுக்க வராது. கொஞ்சம் ஆறட்டும், ஆறுனதுக்கப்புறம் எடுத்து காட்டுறேன். இப்போ ஆறுனதுக்கப்புறமா சைடில் விளிம்பில் எடுத்து விட்டுட்டு எடுத்திங்கன்னா இட்லி உங்களுக்கு ஈஸியாக வந்துடுங்க. இப்போ நல்லாவே ஆறிடுச்சுண்ணா எனக்கு. நல்லா மெத்துன்னு பாசிப்பருப்பு இட்லி ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை இந்த மாதிரி தனித்தனியாக உடச்சி போட்டுக்கோங்க. கையிலேயே உங்களால் உதுக்க முடியும் அப்படின்னா உதுத்துக்கலாம். ஒரு ஈஸியான ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி உடச்சி போட்டதுக்கு அப்புறமா இதை நல்ல ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இந்த உடச்ச இட்லியை போட்டு விப்பரில், அதாவது பல்ஸ் மோடு இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒரு 4-5 தடவை விட்டீங்க அப்படின்னா நமக்கு உதிரியாக ஈஸியாக வந்துடும். இல்லை உங்களுக்கு கையிலேயே உதுத்து விட்டுக்கலாம். எதுக்கு 2 வேளை எக்ஸ்ட்ரா அப்படின்னா கையிலே உதுத்து விட்டுக்கோங்க, உங்கள் விருப்பம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா பல்ஸில் விட்டு புட்டு மாதிரி உதிரியாக எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள். எல்லாம் ஒரே மாதிரி உதிர்ந்து வந்துடுச்சு. இப்போ இதுலேயே டைரெக்டாக தேங்காய், சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை போட்டு நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் அதை உடனே சாப்பிடணும். இதை நீங்கள் ஒரு நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் வச்சு சாப்பிடணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். அதாவது இனிப்புக்கேற்ற அளவுக்கு வெல்லம் பொடிச்சதாகவே கடையில் கிடைக்குது இல்லையா, நான் 1/2 கப் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு நல்ல தித்திப்பாக வேணும் நீங்கள் 3/4 கப்பு வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம். ஊற்றிட்டு இதை கரைச்சிக்கோங்க. இதில் கொஞ்சம் தூசு மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இந்த மாதிரி கரைச்சிக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. நான் பாகெல்லாம் காய்ச்சலை, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை நம்ம தாளிச்சிட்டு முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுத்து சேர்க்க போகிறோம். அதுக்காக எவ்வளோ நெய் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன். இதில் தேவையான அளவு முந்திரி பருப்பு, திராட்சை உடச்சி போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற முந்திரி பருப்பு, திராட்சை நல்லா பொரிஞ்சு செவந்து வர மாதிரி வறுத்து விட்டுக்கலாம்.
இப்போ நல்லா இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கு அப்புறமா தேங்காய், ஒரு சின்ன மூடி தேங்காய், ஒரு மூடி தேங்காய் துருவி இதில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். அதிக தேங்காய் போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப வறுத்து விட வேண்டாங்க, லைட்டாக வறுத்து விட்டுட்டு இப்போ நம்ம உதுத்து எதிர்த்து வச்சுருக்கிற புட்டை சேர்த்துக்கலாம். அடுப்பை ஃபுல்லாக இப்போ சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு கலந்துட்டு இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அந்த வெள்ளைப்பாகு எவ்வளோ நல்லா திக்காக இருக்குது பார்த்திங்களா, இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இதை போட்டு எல்லாத்தையும் நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கலாம். இது கலந்துக்கிட்டு இருக்கப்பே இதில் ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அப்போ நமக்கு வந்து இனிப்பு சுவையை பேலன்ஸ் பண்ணி காட்டும். இல்லாட்டி இனிப்பு பத்தாத மாதிரியே இருக்கும். அடுத்ததாக ஒரு 2-3 ஏலக்காவை இடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா உதிரியாக உங்களுக்கு புட்டு ரெடி ஆகிடும். இந்த புட்டை காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்கலாம். பசங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்நாக்ஸுக்கு லஞ்சுக்கோ இல்லை நீங்கள் டப்பாவில் போட்டு கொடுத்தாலும் கெட்டு போகாது. இல்லை ஈவினிங் டைம் நல்லா சுட ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த பாசிப்பருப்பு புட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.